வணக்கம். கதிரவன் டாக்கீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று முந்தைய செய்திகளிலே தெரிவித்திருந்தோம். ஆனால் எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் நலத்திட்டங்கள் சென்று சேர வேண்டும். அது கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மக்களும் அந்த பயனை அடைய வேண்டும் என்று நாளெல்லாம் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யவில்லை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு, ஏனென்றால் சிலர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்று கேட்டார்கள். ஆனால் என்ன செய்யவில்லை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு பல முத்தான திட்டங்களை தந்திருக்கிறார்கள். அவற்றில் முக்கியமான ஒன்று கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒவ்வொரு மகளிருக்கும் ரூபாய் 1000 ரூபாய், சுமார் 1.3 கோடி மக்களுக்கு இந்த திட்டம் பயனடைய செய்திருக்கிறது. அவர்களை தன்னிறைவு பெற செய்திருக்கிறது. அடுத்து விடியல் பயணம். விடியல் பயணம் கிட்டத்தட்ட 2021 அன்று மே 1 அன்று துவக்கப்பட்டது. அந்த விடியல் பயணத்தின்படி மகளிர் கட்டணமில்லாத பயணம் செய்யக்கூடிய வகையில் பேருந்துகள், விடியல் பயணமுடைய புதிய பேருந்துகள் இப்பொழுது நடப்பில் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது, பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு நாளைக்கு ஒரு மகளிருக்கு 88 ரூபாய் சேமிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தோழியர் விடுதி, வெளி மாவட்டங்களிலிருந்து அல்லது வெளி மாநிலங்களிலிருந்து இங்கு பணியாற்றக்கூடிய பல்வேறு பெண்கள், அவர்கள் தனிப்பட்ட விடுதிகளில் தங்க சிரமப்பட்ட காரணத்தால் அதை அறிந்து அந்த தோழியர் விடுதி என்ற ஒன்று உருவாக்கியிருக்கிறார்கள். அதை மற்ற மாநிலங்களும் பார்த்து அவற்றை தங்களை பின்பற்றுகிறார்கள். சமீபத்தில் ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டில் இந்த தோழியர் விடுதி மாவட்டந்தோறும் அமைப்பதாக அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். எனவே ஒன்றிய அரசுக்கும் வழிகாட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பெண்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் என்ற ஒன்றை உருவாக்கி அதில் தொழில் முனைவோரை உருவாக்கி வருகிறார்கள். அதே போல அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் என்ற திட்டத்தின்படி பிற்படுத்தப்பட்ட, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்கள் கண்டறிந்து அவர்களை தொழில் மேம்பாட்டலாக, தொழில் முனைவராக உருவாக்கி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கலைஞர் கைவினை திட்டம், தமிழ்நாடு அரசு திட்டத்தில் இந்த ஆர்டிசன்ஸ் என்று சொல்லக்கூடிய கைவினைப் பொருட்களை மேற்கொள்வோருக்கு அந்த ஊக்கமளிக்கும் வகையில் அவர்களுக்கு தனியாக ஒரு செயல்பாட்டில் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளில் அவர்களை நியமன உறுப்பினராக நியமித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு அந்த ஒரு 52,265 பயனாளிகளுக்கு மானியத்துடன் கூடிய கடன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மானியத்துடன் கடன்களில் சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் பயனடைந்து வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பழங்குடியினர் துணைக்கு ஆதரவாக ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூகங்களில் அவர்களுக்கு உதவி பெறும் வகையிலே பல்வேறு துணை திட்டங்கள் அவர்களுக்கு வகுக்கப்பட்டு அதுக்காகவும் முதலீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை, அது குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம், இந்த மக்களை தேடி மருத்துவம் இதில் மக்கள் மருத்துவமனையை தேடி வராமல் மருத்துவர்கள் மக்களை தேடி செல்லக்கூடிய ஒரு திட்டத்தை, ஒப்பற்ற திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு, ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-200 கோடி ரூபாய் வீதம் 5 ஆண்டுகளில் 1000 கோடிக்கு மேல் ஒதுக்கப்பட்டு ஆதி திராவிட குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவதற்காக அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் 2023-24 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல,
இன்னுயிர் காக்கும் திட்டம் 24 மணி நேரத்திற்குள் 48 மணி நேரத்திற்குள் காயப்பட்டிருப்பவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம், முதியோர்களுக்காக அவர்களுக்கு ரேஷன் பொருள்கள் அவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து தொகுதியும் தனது தொகுதியாக முதலமைச்சர் கருதி என்னென்ன குறைபாடுகள் என்று கண்டறிந்து அவற்றை நீக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது சிறப்பாக செய்து. அன்புச்சோலை என்ற ஒரு திட்டம் இப்பொழுது சமீபத்தில் உருவாக்கப்பட்டு அந்த அன்புச்சோலை திட்டத்திலே கைவிடப்பட்டவர்கள், அனாதமாக விடப்பட்டவர்கள், முதியோர்கள் இவர்களுக்காக கவனத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி தமிழக மக்களின் ஒவ்வொருவர் வீட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளை திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்து 2வது முறையாக மீண்டும் ஆட்சியில் அமர்ந்திட அருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்திலும் மற்ற கூட்டணி வேட்பாளர்களுக்கு அவரவர்களது சின்னத்திலும் வாக்களித்து இந்த நல்லாட்சி மீண்டும் தொடர்வதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செல்வோம்.